சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படுமா இல்லையா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் தோல்வியை சந்தித்தது. அதேபோல அந்த கட்சியின் வாக்கு சதவீதமும் 4% குறைந்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலிருந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் களம் கண்டு வரும் நிலையில் அப்போதிலிருந்து தனித்தே போட்டியிட்டு வருகிறது. 2016 1.1% வாக்குகளை பெற்ற அக்கட்சி 2017 RK நகர் இடைத்தேர்தலில் 2.15% வாக்குகளை பெற்றது. தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.9% வாக்குகளும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.6% வாக்குகளையும் பெற்றது. அதனையடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. இந்தியாவில் ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற சட்டப்பேரவை அல்லது மக்களவை தேர்தலில் ஒரு மாநிலத்தில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் மற்றும் 2 இடங்களை வெல்ல வேண்டும், அல்லது சட்டப்பேரவை அல்லது மக்களவை தேர்தலில் அந்த மாநிலத்தில் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 8% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. இதனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அக்கட்சி கோரிய கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரத்துக்கு பெரும் சிக்கல் எழுந்துள்ளது. அதே நேரம் இந்த சட்டமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற தவறினாலும் ஒரு கட்சி தனது அங்கீகாரத்தை நிரூபிக்க தேர்தல் ஆணையம் மற்றொரு வாய்ப்பையும் வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை நாம் தமிழர் கட்சியின் மாநில அங்கீகாரத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதே நேரம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளையோ அல்லது 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை இடத்தை கைப்பற்ற தவறினால் நாம் தமிழர் கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.